சம்பளம் 100 பணியாரத்துக்கு எங்கே ஓதி நேரத்தில் என்ன உயிர் ஓக கத்திருக்கு நீங்க பணியாரம் கெடுக்குறீங்க. நீங்க தான் பணியாரம்ட்டீங்க. 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரமா? ஆமாங்கனே. அப்பன்னா என்னப்பா? யாருக்கு தெரியும்? சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன். சொல்லப்படாத அப்படி. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்சேன் சொல்லணும். 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரி என்றால் குதிரை. அழுத்தி சொல்லுங்க ரம்ம மட்டும். ரம்மல பரிவாரம். இவரங்க மேடையில் கம்பளம் பட்டம் எடுத்துக் கொண்டிருக்கும். ஆயிரம் கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மண் 80 கம்பளம் சில்லவாறு கொல்லவாறு வேக்கலவாறு தோற்கலவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு மிச்சம் இருந்தா எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வாரு கொடுங்க. நீங்க சொன்ன வாரு 4 வாரம் என்கிட்ட இல்ல. அப்புறம் இந்த டான்ஸ் கார வந்து அமுல் பேபி ஆறு இந்த ராதா பிள்ளை ராதா செல்வி அந்த பிள்ளைக்காண்டி 49 வருஷம் ஒரு வாரம் சுமந்துக்கு இருக்கேன். அப்படி என்ன அப்படி நம்மகிட்ட ஒரு தொடர்தட்டி வார் இருக்கு வேணுமான்னு கேட்க சொல்லுங்க. அந்த பிள்ளை தேவைப்படும் கொடுத்து விடுங்க. அண்டர் ஒனி சசி மன கட்டப்பு மராசா ஊமத்தர மகராசா சிவன் தானாதிபதிகள் மூவரும் மீட்டம் கேட்கணும்.
அந்த ராமவிலாஸ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன். தப்பு தப்பு 6000 மயில். அட்டதானே நான் சொல்றேன். மயிர்னு சொல்லக்கூடாதுப்பா. 6000 மயில் 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 தான் சொல்லணும். மயிர்னு சொல்லக்கூடாது. நம்ம நேரடியில 6000 மயில் இல் இல் அந்த பிள்ளை கேட்டுக்குங்க. அரை கடிச்சிருக்காங்க ஒண்ணே. 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிறிஸ்துவன் கேட்டான். அதற்கு மகராசி எழுதி வைத்தார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, கொடுத்த மகன் கிறிஸ்து எழுதி வைத்தார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகராசி மந்திரர்களுக்கு அதை பார்த்து இளைய மகராச கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கார பையன் வலது விஷயத்தை சலக்கென்று வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராசி இருவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த பகதூர் வெள்ளை வீரன் சுந்தரலிங்கம் பகதூரிடம் கூறி பகதூருடைய வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை வீட்டு வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை எடுத்து வந்தார். உடனே இருவருக்கும் எத்தனை விஷயத்தில் திருமணத்தை வைத்து வள்ள நாட்டுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண நினைப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து தோற்றோம். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடம் தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி, ஆமா 250 பண்ணி இருக்கு, ஆமா யோசனை பண்ணி அப்படி தப்பித்துள்ளவர் மகராசியிடம் என்ன கேட்டார்? தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண கருவிழாக்காக நெருக்கட்டார். அதற்கு மகராசி எழுதி வைத்தார். மந்திரியாரே, ஏற்கனவே பகதூர் அளிக்கும் வெள்ளையம்மாள் கிடந்த திருமணத்தின் போது அரண்மனை நெல்லும் பொண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியன் சொந்தமான 136 பட்டி நெருக்கல் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெருக்கல்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று பெரிய மகராசி அறிவித்தார். அதற்கு இளைய மகராசி அறிவித்தார். போய் வட்டிக்கு நெருக்கல்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதரப்பர்கள் தெரிவித்ததாக மந்திரியார் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கரிசல் கொண்டு சென்றோம். வட்டுக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராசி இருவரையும் தாறுமாறாக அடிபடுத்தி பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். எங்களுக்கு மகனே பேசினார்கள். அவதூறா பேசினார்கள். தரக்குறவே பேசினார்கள். மதிப்பில்லாம பேசினார்கள். ஏ சும்மா வெண்ணெய் இதாய மதிப்பில்லாம பேசுறது. உங்களை போய் கேட்பனா அந்த கரிசல் கூட்டத்தில் எங்களை பார்த்து கேட்டாங்க. போய் நெல் கேட்டோம். வார்த்தைகளை பேசினார்கள். மூவரையும் அடித்தோம், மூவரையும் கொலை செய்தோம். 136 பட்டி நெற்களை மரியாதை ஓட்டப்படாத இறக்கியிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்தோலும் இருக்கிறார்கள். என்ன ஓரும் தெரியவில்லை. இந்த கிளியட் நாய்க்கு இருக்காரு, சுப்புல் நாய்க்கு இருக்காரு, கோடாங்கி நாய்க்கு இருக்காரு. எல்லா நாய்க்களையும் எதிர்பார்த்து பிறகு மகராசியாவை சந்திப்போம். கிளியட் நாய்க்கு எதிர்பார்த்து பிறகு மகராசியாவை சந்திப்போம். ஒரே வேளாண்டி தேவர், கருப்பநாட்டி தேவர், பாண்டிய தேவர் மூவரை சந்தித்தம். மூவரிடம் மறிகட்டம். மூவரும் மறித்தர மறுத்தார்கள். மூவரும் அடித்தம். மூவரும் அடித்து கொலை. இந்த விஷயத்தை மூத்த நாய்க்கரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாய்க்கரே, என்ன செப்புறவே? நீ என்ன செப்புறவே? ஒரு அரண்மனைக்கு தான போ உச்சுன்றா. உச்சுண்டா. அட்டகல செப்புறா. அங்க செப்புறா. அத விட்டு நீ ஓம் பாட்டு பேசிக்கிறீங்க. நீ ஓம் பாட்டு பேசுற. அந்த வேலை நீ செய்யற வாய்க்கு பொருத்தமா இருக்கும்டா. ஆமாங்க, நான் அப்படி செஞ்சு தான் வாய் பிசி பிசின்னு கிடக்கு. ரெண்டு பேருமே வேணாம்டா. சரிங்க. பேசாம யார செய்யறீங்க? தினேஷ செய்ய சொல்லுவோம்ன்றேன். அரே தினேஷ வேணாம்டா, மாப்பிள வேணாம்டா. ஒரே நெல்லு வாங்க போனா. நெல்லு வாங்க போனா. எதுக்கு போனா? எதுக்கு போனா? அதான்டா உன்கிட்ட கேக்குறேன். அதான்டா நான் உன்கிட்ட கேக்குறேன். இப்படியே மாத்து கட்டில கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாடா. நெல்லு வாங்க போனா. நெல்லு வாங்க போனா. சிறுவை கொண்டு போனா. போனா. எதுக்கு போனா? நீ மைத்த புடுங்க போனா. நம்ம மூஞ்சிக்கு அதுக்கு தான கூப்பிடுவாங்க. நெல்லு வாங்க போனா. நெல்லு வாங்க போனா. போய் நெல் கேட்டோம். கேட்டா தகாத வார்த்தையால் பேசினாங்க. மூணு பேருமே அடித்தோம். மூவர் அடிச்சா மூணு பேர் என்ன ஆனாங்க? மூணு பேர் என்ன ஆயிட்டாங்க? மூணு பேரும் சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. சிவலோக பதவி அடைஞ்சு போனாங்க. போடா பேப்பல. என்னடா சொல்றவே? நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி சத்திய நகர்ல கீழு புல்லு போல நடத்த. ஏடா
சிவலோக பொறியாளன்னு சொன்னாங்க. சரி. ஏண்டா கன்றாவிக்கு பிள்ளை பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே 3 பேத்துக்கு மூச்சு நின்று போச்சுடா. 7 6 ரூபாய்க்கு பிள்ளை பெத்து 6 3 பேர் வச்சவனே 3 பேர் மூச்சாண்டு வச்சு சரி போடா செத்து போயிட்டாங்கடா. செத்தா போனாங்க. ஏண்டா 5 ரூபாய்க்கு பிள்ளை பத்து ஐயனார்னு போய் வச்சவனே. அடடடடடா. ஏண்டா கால கொடுமைக்கு பிள்ளை பத்து கர்த்தவண்டின்னு பேர் வச்சவனே. பாரா. 3 பேருமே செத்தும் போகலடா. சிவலோக பதவி அடையலடா. 3 பேருமே கண்ணை மூடுனவங்க முழிக்க முடியலடா. போடா 4 ரூபாய்க்கு பிள்ளை பத்து நாகராஜன் பேர் வச்சவனே 3 பேரு சிவ செத்தா போயிட்டாங்க. மூச்சாண்டு வச்சு 3 பேருமே மேல போயிட்டாங்கடா. மேலையா போயிட்டாங்க. ஏண்டா மாமியா மசத்தை பிடிக்கி மருமனுக்கு தானம் கொடுத்தவனே. இங்க வரா. ஏண்டா கொழுந்தியா மசத்தை பிடிக்கி கோமணம் கட்டி குடிச்சவனே. எல்லாம் ஒண்ணுதாடா. நாய்க்கிறேன் 136 படி நெற்கனி மரியாதை வந்து ஓட்டப்படாத இறக்கி வச்சிருக்கோம். ஆமா நாய்க்கிறேன். இது அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்தோன்னு இருக்கிறார்கள். ஆமா நாய்க்கிறேன். என்ன வரும் தெரியவில்லை. தெரியவில்லை. அழைத்து கேட்டால் சரிங்க. உள்ளது உள்ளபடி செப்பணும். சரிங்க. நான் பாதி செப்புறேன். நான் பாதி செப்புறேன். நான் மேல செப்புறேன். நான் கீழே செப்பவா? ஓம் பிரியாது. சரி சரி. நான் மகராசி எதிர்பார்ப்போம்டா. ஏறு பாப்பா. கட்ட மகராஜாவுக்கு எந்த முனியம்மா சொன்னீங்க? அந்த முனியம்மா மாதிரி எந்த முனியம்மையா? அந்த ராக்காய் மக முனியம்மா. அவதான் அந்த பாண்டவன் குட்டி பக்கத்து வீட்டுக்கார முனியம்மா மகள். அவனை கேட்டனே. அவனுக்கு தான் போன வாரம் உண்டாகுச்சு. அவனை கேட்டனா? எங்களுக்கு உண்டாகல. உங்களுக்கு உண்டாகனே யாரியா சொன்னது? உண்டாகும்ல குண்டாகும்ல. நீங்க எப்பவுமே அப்படியே இருப்பீங்க. ஏண்டா கல்லு உங்களை பார்த்து 4 மக்கள் ரசிக்க வேண்டுமல்ல. உரங்க மேடையில் ஓமத்திராக கட்டவுணாக வேடம் எடுத்துக் கொண்டிருக்கும் உப்புகுணம் பாண்டி அவர்களுக்கு விழாவின் சார்பாக பொன்னாட போட்டிக்கு வருகின்றார்கள். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அன்பு தந்தையர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம்.
மாமார்களே, மருமகனே. மங்கள உண்டாட்டுமா தெரியுமா தெரியாதா? என்ன மகாராஜா? ஒரு கல்யாணத்து பண்ணி எப்படி வாழ்த்துவீங்க? எப்படி மகாராஜா? மங்கள உண்டாட்டும் 16 பெற்று பெருவாழும் பெரிய குடும்பமா ஆக வேண்டும். 16 பெற்று என்ன பால்வாடி வச்சு நடத்துவா? உன்னை பெற்று வகத்துரிமை கிடக்கு. ஏன் அப்படி சொன்னீங்க? 16 பெற்று என்ன பால்வாடி வச்சு நடத்துவா? மாமார்களே, எனது முன்னோர் காலத்தில் எனது தந்தையர்கள் கொண்டு போகும் செல்ல போகும் காலத்தில் ஒரு மனிதன் 2 மணி மேல் 3 மணி மேல் திருமணம் முடித்து 16 குழந்தைகள் பெற்றெடுத்து 21 குழந்தைகள் பெற்றெடுத்து இந்த வானபார்த்த பூமியில் விவசாயம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து திருமணி எடுத்து கொடுத்து நகை நட்டு போட்டு கட்டி கொடுத்தார்கள் அந்த காலத்தில். அந்த காலத்துல 16 நீங்க என்ன 1 2 மகாராஜா, அந்த காலத்துல 16 பெற்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மகாராஜா. என்ன காரணம்? அந்த காலத்துல சாப்பிட்ட உணவுகள் அப்படி. அப்படி என்ன உணவு சாப்பிட்டார்கள்? சோளச்சோறு, கம்மங்கூழு, கம்மஞ்சோறு, கேப்பக்கூழு, கேப்பக்கூழு, வரையாஞ்சோறு, வரகஞ்சோறு, தினை மாவு, தினை மாவு அப்படிலாம் சாப்பிட்டாங்க. சரி. அன்னைக்கு 16 பெற்றாங்க. அது மட்டுமா, நீரோட்டம் நல்லா கிடைச்சிச்சு. எப்ப? நல்ல செழிப்பா இருந்துச்சு தண்ணி. அப்ப இன்னைக்கு பூரா சொட்டு நீர் பாசனமா போச்சு. காரணம் என்ன? என்ன காரணம்? அதே வானம் அதே பூமி தானே இருக்கிறது. ஆமாங்க. அந்த காலத்தில் நீதி நேர்மை இருந்தது, நியாயங்கள் இருந்தது. உண்மைங்க. தன் குழந்தை தவறு செய்யலாம், அந்த காலத்தில் தவறு சொல்வார்கள். ஆமாங்க. இப்ப அப்படி இருக்கா? என்ன மகாராஜா? வாழ்ந்தாருக்கு மாரடித்தால் வானத்தில் நீ எப்படியா மழை பெய்யும்? நீதி நேர்மை இன்னைக்கு இருக்கு மகாராஜா. நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. ஏன் கடைபிடிக்க மாட்டார்கள்? அவனுக்கு கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும், என்னைய கெடுத்து போடுவேன். எனக்கு ஒரு 4 அவுன்ஸ் வாங்கி கொடுத்தா உங்களை கெடுத்து போடுவேன். உங்களுக்கு 1 வாங்கி கொடுத்தா மொத்தத்தில் 4 வச்சு நீங்க கெடுத்து போடுவீங்க. மாமாகளே, ஒரு ஊர்ல ஒரு மனிதன் வசதியா இருந்தால் அவர் எப்படி உழைத்து முன்னேறினார், அவர் மாதிரிக்கே நம்மளும் உழைக்க வேண்டும் அப்படி நினைக்க வேண்டும். ஆனா அவர் கெடுக்க நினைச்சா அந்த குடும்பம் விளங்குமாயம்? கெடுவான் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான். ஆமாங்க. அப்புறம் நீதி நேர்மையில இருக்கும்போது எப்படியா மழை பெய்யும்? அது பெய்யாது மகாராஜா. அப்புறம் சொட்டு நிறுத்தே வரும். ஆமாங்க, சொட்டு நீர்தான். மாமார்களே, அந்த அந்நிய நாட்டு வெள்ளைகள் ஆட்டோத்தல் கட்டம் கேட்டு நம்ம நாட்டு ஆரம்பித்த வழியில் நம்மளோட வரிக்கை கணக்கின்றான மாமார்களே. அதுதான் ஒரு காலம் நடக்காது மகாராஜா. வரி என்று கேட்டால் அது உன் சதுரத்தை வரி வரியா பிளந்துரும் மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அது வாயில அப்பத்தை தின்றுரும் மகாராஜா. என்ன உணர்வோடு பேசிக்கொண்டு தாங்கள் செத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மன்னன் செத்தால் மக்கள் சிரிப்பார்கள், மக்கள் செத்தால் மன்னர் சிரிப்பார்கள். நாட்டில் எப்படி இருக்க வேண்டும்? சிரித்து வாழ வேண்டும்ங்க. பிறர் சிரிக்குமாறு வாழக்கூடாதுங்க. உழைத்து வாழ வேண்டும்ங்க. பிறர் உழைப்பால் நாம் வாழக்கூடாதுங்க. பிற உழைப்பால் வாழ்ந்தால் உடம்பு கேடு, நாட்டு கேடு, குடும்பத்துக்கே கேடு மாமாவர்களே. எல்லாத்துக்குமே கேடுதாங்க. மாமாவர்களே, அந்த காலத்தில் 1792 உண்மைங்க. 1792 இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மன் பாஞ்சாங்குச்சி மன்னராக இருக்கும்போது உண்மைங்க. அந்நிய நாட்டு வெளியே ராமநாயன் மீட்டிங் அழைப்பு கொடுத்தார்கள். ஆமா ராஜா. ஆமாங்க. எப்ப? என்ன மகாராஜா? எந்த வருஷத்தில் எனக்கு 10% சுற்றினீர்கள்? 1790 30வது வயதில் 47வது தலைமுறையாக பொறுப்பேற்றீங்க மகாராஜா. 47வது தலைமுறையாக? ஆமாங்க. 47வது தலைமுறை உங்களுக்கு தெரியுமா? இல்ல மர ஆமாங்க. தெரியுமா? தெரியும் மகாராஜா. தெரிஞ்சா சொல்லுங்க. மகாராஜா, எனக்கு என்ன உங்களுக்கு தானே மகாராஜா தெரியும். மாமாகளே, நீங்க வந்து எனக்கு தாய் மாமன். ஆமாங்க. ஆனா 46 பேர் என்ன முன்னோர்கள் எந்தெந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்கும்போது எத்தனை பேர் ஆண்டார்கள், வெள்ளார் சேர்த்து எத்தனை பேர் ஆண்டார்கள், பாஞ்சாங்குச்சிக்கு பேர் வந்த பின்பு எத்தனை பேர் மன்னரா இருந்தார்கள் என்ற விவரமா சொல்லலாமா? ஏன்டா இங்க கடலோரம் வந்திருக்கும்லமா, நம்ம மக்கள் சொந்தக்காரர்களா இருக்காங்க. ஏண்டா இங்க வாடா, இங்க வாடா, நீ வாடா, நீ வாடா. உங்க அப்பா பேர் தெரியுமாடா? அப்பா பேர் தெரியும். என்ன பேரு? எங்க அப்பா பேர் வந்து சைடு குத்து சந்தனம். என்னது? சந்தனம். சந்தனம். சந்தனங்க அப்பா பேர் என்ன பேரு? அவர் பேரு நாகமலை. நாகமலை அப்பா பேரு பொண்ணு மூப்புனார். பொண்ணுக்கு அடுத்து அவருக்கு அடுத்து மூலிக்கிழமை. எத்தனையோ பேர் இருக்காங்க நிறைய பேர். மூலிக்கிழமை. அதுக்கு அடுத்து எனக்கு ஒன்றும் தெரியல, எங்க அப்பச்சிட்ட கேட்டு வாங்கிருங்க. இவனுக்கு 3 தலைமுறைக்கு மேல தெரியலையே. எனக்கு அப்படி 47 தலைமுறை தெரியும் மகாராஜா. இல்ல தெரியும், உங்களுக்கு சொல்லுங்க. ஏண்டா நமது பாஞ்சாலங்குறிச்சியில எல்லா விவரம் தெரிஞ்சாலும் தாங்க தான். அப்படிலாம் இல்ல மகாராஜா. இல்ல சொல்லுங்க. எல்லா விவரம் தெரிஞ்சோம்னா அப்புறம் காசு ஓட்டுதல் வாங்க ஓசியில தெரியக்கூடாது. எதுக்கு ஓசியா? உங்களுக்கு வாத்தியார் பூரா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன, கலைமணி வாத்தியாரி பூரா சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் மகாராஜா. 47 தலைமுறையாக தாங்க ஆட்சி பண்ணது உண்மைதாங்க. சரி. ஆமாங்க. அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் 1792 உண்மைங்க. அந்த அந்நிய நாட்டு வெள்ளையர் ராமநாயன் மீட்டிங் அழைப்பு கொடுத்தார்கள். உண்மைங்க. 1000 கம்பள 100 பரிவார் 64 படைவர் ராமநாயன் என்று சென்றோம். நம்மளை வர சொல்லிவிட்டு அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் எங்க சென்றா தெரியுமா? எங்கங்க மகாராஜா? திருநெல்வேலி, குற்றாலம், செல்லிபுத்தூர், சிவகரி, சாத்துள்ளியாக ஏறத்தாழ 400 சுத்தம் ஆட்சி பண்ணி மீண்டும் ராமநாயன் மீட்டிங் தெரிவித்தார்கள். அப்போது வரிப்பாய்க்க பார்க்கும்போது 3310 புகழக்கம் தெரிவித்தார்கள். ஏன்னா முன்னோர்கள் வரி கட்டு வந்திருக்கார்கள். நன்றாக பாண்டபோது நமது பிள்ளைமகன் பார்த்தாரவா 1000 மக்கள் பாய்க்கிறது. இதை மறுத்து கட்டுவது அந்த அந்நிய நாட்டு வெளியன் சொரச தொட்டு விட்டான். என் தம்பி ஊமத்தர்பாணி என்ன செய்தான்? அவனுடைய கையை தாங்கள் இருதுண்டமாக வெட்டினார்கள்.
வெட்டினார்கள். அவன் கை இருந்தவனை வெட்டி விட்டான் தம்பி உமத்திருப்பாண்டியன். உண்மை மகாராஜா. இந்த 7 வார காலம் எவனும் வரி கேட்க வரவில்லை. வரவில்லை. இப்போது வரி கொடுக்கவில்லை என்றால் இந்த பாஞ்சாங்குச்சி கோட்டை தரமாட்டமா ஆக்கி தெரிவிக்க நாங்கள் அம்பலத்தார்களே. வரட்டு மகாராஜா. வரி என்று கேட்டா அவன் சதுரத்தை வரி வரியா பிளந்துருவா மகாராஜா. வரி என்று கேட்டா அவங்களுக்கு 2 வரி தாங்க கொடுக்கணும். என்ன வரி? அவங்க கொடுத்த வரி தாங்க. அது என்ன வரி? ஒன்னு செல வரி, இன்னொன்னு குப்புற வரி. டெலிவரி பண்ணிடுறான். டெலிவரியா? வெள்ளையன வெளியான்னு கையை அடிப்படிச்சு கிளப்பி ஏத்துக்கள் மாமார்களே. 6 மாசம் ஆச்சு நிறுத்தி. டெலிவரி என்னன்னு தெரியுமா? டெலிவரி என்னங்க? ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய கர்ப்பமா இருந்து 10 மாசம் கழித்து பெற்றெடுக்கிறது தான் டெலிவரி சொல்லுவார்கள். நீங்க என்ன கையாள்றீங்க? டெலிவரி அது மட்டுமா டெலிவரி? என்ன டெலிவரி? கடைக்கு போறோம். சரி. ஒரு பொருளை வாங்குற காசு கொடுத்து அதுவும் டெலிவரி வாங்குறது. அது டெலிவரியா? அடிக்குள்ள தண்ணி அடிக்கிறான். சரி. தண்ணி அடிக்கிறான். அடிச்ச உடனே தண்ணி வெளியேறுது. ஆமா. அதுவும் டெலிவரி பண்றதா? அதுக்கு உயிர் இருக்காயா? உயிர் இருந்தாலும் அதை குடிச்சா தானே உயிர் வாழ முடியும். உயிரை குடிச்சா தான் வாழ முடியும். எது குழந்தை பெத்தெடுக்கிறாங்க? பின்காலத்தில் நம்ம வயதான காலத்தில் நம்ம பிள்ளைகள் இருந்தால் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருந்தால் ஆம்பளை பிள்ளை சோறு ஓடுவான், பொம்பளை பிள்ளை பீமுத்திர எடுக்கும், துணிமணி வச்சு கொடுக்கும் தான் ஏன் அப்படி குழந்தைய பெக்குறாங்க? அதுக்காக நீ தண்ணியை நம்ம கையாளுறீங்க. நல்லா பேசுறீங்க. அந்த தண்ணி குடிச்சு வாழ இந்த தண்ணி குடிச்சு வாழ முடியாம கிடக்குறாங்க. அதை குடித்தானே நிறைய மக்கள் சுவர்னு வந்து இருக்காங்க. சாராயத்தமும் பிராந்தியம் குடிச்சு பிராந்தியில் என்ன கலந்துக்கும் தெரியுமா? ஒரு மனிதனை வீரத்தை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதிகமா சாராயம் குடிச்சாலும் மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு தெரியுமா? 70 வயசு கல்யாணம் இருக்கு 16 வயசு பையலுக்கு தெரியுமில? மாமார்களே, வான பொழிகிறது பூமி விளைகிறது ஏன் கட்ட மாட்டு வரி? நம்மளோட வயலுக்கு வந்தானா களை பறித்தானா அல்லது கலைஞமான உழவருக்கு கஞ்சை கலையம் சுமந்தானா கொஞ்சம் விளையாடு நம்குல பெண்களுக்கு மஞ்சளைத்து பணி வந்தானா அல்லது மாமனா மச்சான மானம் கட்டவன் யாரை பார்த்து கேட்கணும் வரி? மங்காத மறு தமிழன் பண்பை பார்த்து கேட்கணானா இந்த வீர பாண்டியனை பார்த்து கேட்கணும் வரி? எதுக்கா உடைக்க போறீங்க? அக்கா புருஷன் யாரியா? யாரு அக்கா புருஷன் இந்த ஊர்ல கட்டி கொடுத்துக்கா? அதுக்கு எப்படி சொல்றீங்க? அடிக்க போறானே வேமா ராஜாச்சி இந்த அக்கா புருஷன் அந்த செட்டுக்காரு. யார் செட்டுக்காரரா? ஆமா மாமன் தானே. மாமன் தானா? ஆமா அவனே ஒத்துக்கிட்டியா? வேமா அடிக்க போறியே? இல்ல மகராஜ் ஏன் மகராஜ் அடிக்கறான்? சொல்லுங்க. இந்த பல்ப் யார் மகராஜ் கண்டுபிடிச்சது? யாரு? வெள்ளக்காரங்க. அவன் பேர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கலாமா? அடே அடே அடே. ஆமா இல்லை. இங்க வாருங்கள் அவசரப்படாதீர்கள். ஒரு மாசத்துக்கு 6 அந்த லைட் வாங்க முடியும். மாமார்களே மகராஜா 1947 இரவு 12 மணிக்கு அனைத்து பொருட்களையும் இந்தியாவோட ஒப்படைச்சு விட்டா அந்நிய நாட்டு வெள்ளையன். இது தமிழ்நாட்டுக்கு தமிழன் தானே சொன்னது. கண்டுபிடிச்சது வேண்டாம் வெள்ளக்காரங்களா இருக்கலாம். காசு கொடுத்து வாங்குறது யாரு? யாரியா? எங்க அண்ணன் ராஜாஜி அண்ணன். அல்ல மைசூர் போர்க்காரி அவர் பேர் சொல்லுங்க. மாட்டோம்ங்க. ராசாத்தியா? ஆமாங்க. நான் அடிப்புங்க ஏனா எனக்கு எட்ட மாட்டாங்க பயமல மாட்டீங்க. ஏன் நீங்க உடங்க ஏண்டா நீ மைசெட் வச்சிருக்கீங்கல மாத்திக்கிறீங்க. ஆமா நாங்க மாத்திக்கிறோம். போதோருண்டா ஒளிஞ்சு பெற்ற ஒரு மைசெட் ஓனர் இல்ல உனக்கு அடிக்கிறது உடைக்கிறது எல்லாம் தெரியும்ல? ஆமா உடைங்க அடிச்சிட்டு நான் லாரியா போவா. மாமார்களே அந்த அந்நிய நாட்டு வழியே நம்மள வரிக்க கிடைக்கின்றன. மாமார்களே ஒரு கால் நடக்காது மகராஜா. அந்நியன் படை வந்தாலும் சரி அவன் அகிலமே திறந்து வந்தாலும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? எதற்காக அஞ்ச வேண்டும்? மாமார்களே அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை மகராஜா. எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அரட்டு மகராஜா அவங்களே எங்களுக்கு எம்மு ஊத்துறான் இல்ல எம்மா ஊத்துறான் அவங்களே என் ஷூ இந்த சுண்டு வரலுக்கு. மாமார்களே உங்கள் வீரம் எனக்கு தெரியும் நன்றாக தெரியும். ஏனென்றால் முள்ளப்பட்ட முள்ள புத்தப்பனாக்கியா 300 படைத்தலைவர் அவள ஒரு நாகப்பனாக்கியா 400 படைத்தலைவர் ஆத்தூர் அல்லாச்சாய்வினால் அண்ணன் தம்பி எங்க அம்மா எடுத்தால் 1000 பேர் சமாளிக்கூடிய திறமை கொடுத்தவர்கள் நமது பாஞ்சாங்குச்சி இருக்கார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த அந்நிய நாட்டு வழியில் வரிக்கை கணிக்கின்றன. மாமார்களே வரிக்கை கணிக்கின்றன. உயிரே போனாலும் சரி எங்க உயிர் போனாலும் சரி இல்ல எங்க 2 வாத்து மயிர் போனாலும் சரி. மாமார்களே உயிரே போன பட்டு மயிரை வச்சு என்ன பண்ண போறீர்கள்? மயிரை நினைக்கிறோம். எந்த அர்த்தத்தில் அப்படி சொன்னீர்கள்? மகராஜா உலகத்தில் மண்ணு திங்காத ஒண்ணு மயிர் ஒண்ணுதாங்க. என்ன? இந்த மயிருக்கு பல பேர் உண்டு மகராஜா. என்ன பேர் உண்டு? பெண்கள் இதே முடியது வரைக்கும் தொங்கறது பேர் கூந்தல். அது ஒரு மயிர் தான். சரி. அதே கூந்தல் அள்ளி சொறி கொண்டை போட்டால் கொண்டை மயிர். அது ஒரு மயிர் தான். சரி. எங்க பங்காளிகள் இங்கிட்டு 4 முடி பங்கு. அது ஒரு மயிர் தான். சரி. இது புருவ மயிர். இது விழி மயிர். இது மீச மயிர். இது தாடி மயிர். இது நெஞ்சி மயிர். வெள்ளக்காரங்க அந்த மசத்துக்கு சமம்ங்க. மாமார்களே உங்களுக்கு இருக்க வீரம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் இருக்கார்கள்? 72 பாளையப்பட்டு என்ன சக்காமல் 71 பாளையப்பட்டு. ஆனா 71 பாளையக்காரர்களும் உயிர் பயந்து அந்நிய நாட்டு வெள்ளைக்கு கப்பம் கட்டி விட்டார்கள். ஆனா திருநெல்வேலி ஜில்லாவில் பாஞ்சாங்குச்சி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்நிய நாட்டு வெள்ளையனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். நமக்கு சொந்தக்காரர் எட்டப்பன் அந்நியனுக்கு ஆளவட்டம் சுட்டி நம்மளையும் காட்டி கொடுத்து வந்து விட்டான். மாமாவர்களே காட்டி கொடுத்து வந்து விட்டார்.
இருந்தாலும் பரவாயில்லை, வந்தவளை கவனிக்க வேண்டும். நேரம் அதிகமாயிட்டு சொல்லுவா. கண்டிப்பா. நமது மஞ்சள் மகன் காயிலாக்காக பாளையங்கோட்டை கரசக்கோட்டை நெல்வான் சென்றர்களை எப்படி வாங்கி வந்தார் கூறுங்கள் மாமார்களே, கூறுங்கள். நெல்லு வாங்க போன விவரத்தை எப்படி பேசுறது கலக்குறவங்க. அப்படி எனக்கு தெரியாம பேசுறீங்களா? கலக்குறவங்க. ஆ? இல்லைன்னா ராவா போயிரும்ல. என்னது கலக்கலைன்னா இது உங்களுக்கு உண்டா? உங்களோட சேர்ந்து அப்புறம் எங்களுக்கு இல்லாம இருக்கு. நமக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாதுயா. வாத்தியாரு நீங்க தானே? எதுக்கு அதுக்குதான். கலக்கிறதுக்கா? ஆமாங்க. ஆ. மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவைகுண்ட போன மகாராஜா. சரி. அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. வேளாண்டி? ஆமாங்க. நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க பெருமை தெரியுது. வேளாண்டி யாரு? யாரு? நம்ம பாண்டாளம் குறிச்சி கீழ கோட்டை காவலாளி சுந்தரலிங்க மைத்திரர். நமது பஞ்சாங்குறிச்சி கீழக்கோட்டை காவலாளி சுந்தரலிங்க மைத்திரர் அந்நிய நாட்டு மலைக்கு அடி வந்திருக்காங்களா? மகாராஜா, பிறகு வேளாண்டி வந்து எங்களுக்கு பேராண்டி முருகன். ஆமா. ஒரே வேளாண்டி ரேயப்பா முருகன். நம்ம வசதி எந்திரிச்சு சொன்னீர்கள். எந்திரியான்னு சொல்லுங்க. சரி. வேளாண்டி வீரர் எந்திரிச்சாருங்க. ஆ. சுத்தி முத்தி பார்த்தாரு. ரெண்டையும் பிடிச்சு கசக்குனாரு. எதவியா? கண்ணு ரெண்டையும். பிறகு மறுபடி சொலுக்குல படுத்துக்கிட்டாரு. காரணம்? அந்த அளவுக்கு அதிகமா மதம் இருந்திருப்பாரு. அளவுக்கு அதிகமாக மது வந்திருக்கார்கள். மூணையும் சாப்பிட்டு வருவாங்க. என்னது? கள்ளு சாராயம் கஞ்சா. சரி. வழியை விட்டு படுத்து கிடந்தாரு. என்னத்த? வாணியர. பிறகு வேளாண்டி வந்து பேராண்டி விளையாடுறாங்க. ஆமா. ஒரே வேளாண்டி ரேயப்பா நம்ம ராஜா. நம்ம வசதி சொன்னீர்கள். எந்திரிச்சுடன் நீங்களே ஆடுற மயிராண்டி. எங்க பாத்தீங்க? தாங்களை பத்தி மயிராண்டி ஆட்டாங்களா? எங்களை தாங்க பாத்தீங்க? சும்மா இருந்தீர்களா? நாங்க அப்படிதான் தெரிவித்த ஒரே வேளாண்டி. எங்கிட்ட போன நையாண்டி. நாங்களே யாரும் நினைச்ச கண்ணு முடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது, தொண்டை கிடைக்கிற ஜீவனா இருந்தாலும் தோற்புறத்து வாக்கு பொல்லாதது. நாங்களே ராஜகுல கம்பளம் கரும்பு கரும்பு வச்சு பேசான்னு சொன்னோமுங்க. சொன்னீர்களா? ஆமாங்க. அதுக்கு என்ன விதித்தார்கள்? கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்றாரு. ஆமாரே. உயிர் பாய்ந்த அந்நிய நாட்டு விளையாட்டுக்கு அடிபந்தவர்கள் தாங்கள் சம்பளம் தருகின்றார்களா? கேட்கிறாருங்க. பிறகு கேட்டாருங்க. நீ பாத்தீங்களா? உனக்கு தெரியும்ல செப்புடா தூம்பு வாயா. வரி வாங்க போனவங்க பயமில்லாம செப்புடா இருக்கேன். கரெக்டா சொல்லுவேன். எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன். ஏன் பயப்படுற? தைரியமா சொல்லு. நம்ம மகாராஜாடா. நீ ஏன்டா பயப்படுற? எதுக்குமே சொல்ல ஒரு ஆளுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எனக்கு போற வழியில ஒண்ணுக்கு வந்துருச்சு, அவனுக்கு தாங்க தெரியும் மகாராஜா. கூறுங்க கூறுங்க. தைரியமா சொல்லு நான் இருக்கேன். எதுக்குமே பயப்படாதா? நம்ம மகாராஜா ஏன் பயப்படுற? எதுக்கும் பயப்படாத. ஏன் பயப்படுற? என்ன ஊமை படமா? உனக்கு கம்பு கிட்ட புலந்தான் சரியாகும் நினைக்கிறேன். சொல்லுப்ப போடா செப்புடா. வரிவங்க போனவள மகாராஜா. போற வழியில என் காலில் பிஞ்சாங்க கழிச்சிருச்சு. நான் மருத்துவமனைக்கு போயிட்டேன் மகாராஜா. அவருக்கு தான் தெரியும். ஏண்டா அந்த காலத்துல ஏதா மருத்துவமனை? சொல்லுங்க. போன மகாராஜா. சரி. தகாத வார்த்தையால் நெல்லிட்டு தான் மகாராஜா கேட்டோம். சரி. நெல்லிட்டு கேட்டால் பச்சையில இருக்கிற கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். மாமாலே தாங்களை பார்த்து பல்லவன் மட்டும் ஆட்டாங்களா? எங்களை பார்த்து கேட்கிறாருங்க. தாங்க சும்மா இருந்தீர்களா? அப்பதான் மகாராஜா எங்க ரெண்டு பேத்துக்குமே கிளம்பிருச்சு. என்னது? வீரன் தாங்க. பிறகு வேயில மங்களகர ஆனந்தோட புதுச மகாராஜா. சரி. 1000 கமலம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடி அடிச்ச வேளாண்டிய ஆ. வேளாண்டி இறந்து வராருங்க. என்ன வேளாண்டியே கொண்டு விட்டீர்களா? மகாராஜா. யார் யார் இன்னும் அவளுக்கு இருந்தது? இரண்டாம் காட்டு வாசல்ல கரடிக்கு சமமான கருப்பு நருங்க. கர்ப்பத்தவர். ஆமாங்க. சரி. அவர்கிட்ட சொல்லி பார்த்தா அவரும் கேட்கிற மாதிரி. சரி. அவரின் மண்டியை உடைத்த மகாராஜா. ஆ. மூவரும் கொலை மகாராஜா. பச்சை நிலம் கொள்ளை மகாராஜா. மாமார்களே வேங்கை சமான வேளாண்டி குடும்பனை கொண்டு கடி சமான கற்பழித்தவரை கொண்டு படை சமான பாண்டியத்தவரை கொண்டு 136 பட்டி நெல்லையும் கொள்ளையத்து வந்து விட்டார்கள். இந்த காரியம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அரண்மனை மந்திரியார் தான் மகாராஜா. என்ன சொன்னார்? எப்படி தெரிவித்தார்? தாங்கள் தெரிவித்தீர்களாம். எப்படி? போய் வெட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வருங்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்களாம். இது உண்மை. நமது இளைய மகாராஜா தெரிவித்தார்களாம். என் தம்பியா? போய் வெட்டிக்கு நெல் கேளுங்கள், ஆ. கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இரு தரப்பாக தெரிவித்ததாக அப்பன்னு மந்திரியார் தான் மகாராஜா எங்களிடம் தெரிவித்தார். மாமார்களே என்னை அறியாமல் எந்த காரியம் செய்ய மாட்டான் தம்பி உமத்தர் பாண்டியன். இது மந்திரா சொல் சாத்தான் இருக்க வேண்டும். இருந்தால் தம்பி அழைத்து வாருங்கள், தக்க விசாரிக்க வேண்டும். இது அழைத்து வர மகாராஜா. சென்று வாருங்கள் மாமார்களே, சென்று வாருங்கள்.